விரிவான செய்திகள். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்ட தலைவர் SK லோகநாதன் தலைமையிலும் வட்ட செயலாளர் MK குமார் தர்மராஜ் முன்னிலையிலும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்குறிப்பு ஆணை மற்றும் மாதாந்திர முன்னேற்ற அறிக்கை ரத்து செய்தல், அலுவலக பராமரிப்பு செலவு தொகை ரூபாய் 800 ஜமாபந்தி முடிவில் வழங்கப்படும் ரூபாய் 1700 ரூபாயுடன் கிராம நிர்வாக அலுவலருக்கு வழங்க வேண்டும் என்றும் 25 ஆண்டுகளுக்கு மேல் பதவி உயர்வு இல்லாமல் ஒரே பதவியில் பணியாற்றிய கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என கணக்கிட்டு உதவியாளர், துணை தாசில்தாருக்கு இணையான ஊதியம் வழங்கிடவும் உள்ளிட்ட 6 தீர்மானங்களை வலியுறுத்தி கடந்த 30/10/2010 ஆண்டு அன்று திருவண்ணாமலை நடைபெற்ற பொதுக்குழுவின் முடிவின்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் மாநில மையத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க 30/10/2010 இன்று மாலை 5 மணிக்கு அளவில் தமிழகம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம். நீண்ட காலமாக எங்களுடைய கோரிக்கையாக நிலுவையில் இருந்து வரும் நாட்குறிப்பு ஆணையை ரத்து செய்து, மாதாந்திர முன்னேற்ற அறிக்கையை ரத்து செய்வது உட்பட அலுவலக பராமரிப்பு செலவு நாங்கள் அலுவலகம் வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த அலுவலக பராமரிப்பு ஆகக்கூடிய செலவை எங்களுக்கு தராமல் ஊரக வளர்ச்சித்துறைக்கு கொடுக்குறாங்களோ அதை வலியுறுத்தியும் 25 ஆண்டுகளுக்கு மேல் பதவி உயர்வு பெறாமல் ஒரே பதவியில் பணியாற்றிய கிராம நிர்வாகிகளுக்கு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என கணக்கிட்டு உதவியாளர் துணை தாசில்தாருக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். வருவாய்த்துறையின் அடிப்படை பதவியே கிராம நிர்வாக பணியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கிராம நிர்வாகிகள் காலி பணியிடங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். 6வது ஊதிய குழுவில் கிராம நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை சரி செய்வது சம்பந்தமாகவும் கோரிக்கைகளை நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.